கோவை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் அமுதன் மாணவர்களால் தாக்கப்பட்டு மரணமடைந்தார். அவருக்கு முதற்கட்ட நிவாரணமாக ஒரு 6 லட்சம் ரூபாய் என்று அவங்க குடும்பத்துக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சரும் நானும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு உண்டான தொகையை இன்னைக்கு அதுக்குண்டான ஆணையை கொடுத்திருக்கிறோம். மேலும் அவர் குடும்பத்திற்கு பட்டாய வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர் பிஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு உண்டான அரசு வேலைகளுக்கு உண்டான உத்தரவாதமும் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த போதைப் பொருள் சம்பந்தமா விற்பனை குறித்த பட்டியல் அந்த மாணவர் வெளியிட்டதுனாலதான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோர் பல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி மோதல்னு சொல்லி அந்த பிரச்சனை திசை திருப்ப பாக்குறாங்க. பெற்றோர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி இதுக்குண்டான வழக்கு விசாரணை நியாயமான முறையில கோயம்புத்தூர் காவல்துறை மூலமா மிக நேர்த்தியாகவும் அதே சமயத்துல எந்த ஒரு இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாருமே ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது என்பதற்காக இதுவரைக்கும் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் இந்த குற்ற சம்பவம் ஈடுபட்டவங்க யாரும் சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சம்பந்தப்பட்டோம் அத்தனை பேருக்கு உண்டான கைது நடவடிக்கைகளும் மற்றும் அதுக்கு உண்டான மேற்கொண்டு அவங்க மேல கடுமையான விசாரணை மூலயமாக உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான அனைத்து நடக்கும் நமது மாநில முதலமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய காவல்துறை மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அமுதனின் பெற்றோர் அளித்த புகாரை காவல்துறையினர் பெற மறுத்திருக்காகவும் அந்த அமுதன் கூட இருந்த ஸ்ரீமனோட புகார் மட்டும் தான் பெற்றிருக்காங்க. அந்த பையன் எப்ப வேணாலும் புகாரை வாபஸ் பெற வாய்ப்பு இருக்கு, காவல்துறையினர் எங்க புகாரை பெற மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுவரை காவல்துறை அவங்க பெற்றோர்கிட்ட ஒரு புகாரை கூட வாங்கல. இப்ப உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. மாண்பு தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில நடக்கக்கூடிய காவல்துறையா இருக்கட்டும் ஃப்ரீ ஹேண்ட், அதாவது யாரோட எந்த நிர்பந்தங்களும் கிடையாது, எந்த சைட்ல எந்த நிர்பந்தங்களும் கிடையாது. அவங்களுக்கு உண்டான சட்டங்களுக்கு காப்பாற்ற வேண்டியது. அதே சமயத்துல ஒரு குற்றங்கள்ல ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது ஃப்ரீ ஹேண்டா தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த சைட்லயும் இல்லைங்கிறது முதல்ல உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். அதனால இதுல எந்த ஒரு இடையூறுகள் இல்லாம சுதந்திரமாக செயல்பட்டு இருக்காங்க காவல்துறை தெரிவிச்சுக்கிறது. எந்த ஒரு சொல்ற இல்ல அந்த மாதிரி புகார் அடிப்படை யார் கொடுத்தா நிச்சயமா புகார் அடிப்படையில் தான் நடவடிக்கை நடந்துட்டு இருக்குது. அதே போல அதுக்கு மட்டும் இல்லாம விசாரணை நியாயமாக நடைபெறுதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். அது முழு விவரங்கள் வந்தது பிறகு உங்களுக்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறோம். அதை நாங்க தெரிவிப்போம் தெரிவிச்சுக்கிறோம். சார், அந்த தனியார் கல்லூரியில போதைப் பொருள் நடமாட்டம் அதிக அளவுல இருக்குன்றாங்க. அந்த தனியார் கல்லூரி மீது நடவடிக்கை எடுத்து அரசு தான் முன்வரும். தனியார் கல்லூரியில போதை உண்டான நடவடிக்கைகளும் இருக்குது. அதே போல போதை விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் அந்த மாணவர்களிடையே மேற்கொண்டு இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியாளர்களும் சரிங்க, காவல்துறையில இருந்து சரி, போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அனைத்து பேரும் உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் கிடையாது. கடந்த காலங்களில் விட இப்ப முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில எத்தனை இடத்துல போதைப் பொருட்களை கட்டுப்படுத்திருக்காங்க, எத்தனை இடத்துல போதைப் பொருட்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க, எத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புள்ளிவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை போதைப் பொருள் ஒழிக்கக்கூடிய இரும்பு கரம் என்பது உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்ப 100 நாள் ஆட்சி நிறைவு பெற போகுது. ஆனா தமிழகத்துல அங்கொன்றுமா இங்கொன்றுமா இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு மேலும் வேற என்னென்ன துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? சார், ஏற்கனவே நீங்க சொன்னது போலதான் இதுக்கு பெண்கள் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பெண்களுக்கு உண்டான பாதுகாப்புக்கு சிறப்பு படை அமைச்சிருக்காரு. அதே போல போதை தடுப்பு, இது 2 தான் முதல்ல உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்தோடனே சார் ஆரம்பிச்சு ரெண்டு இது ரெண்டுமே ஒழிச்சாவே கிட்டத்தட்ட குற்றச்சம்பவங்கள் வெகுவாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நம்பிக்கை இருக்குது. குற்றச்சம்பவங்கள் நிச்சயமாக முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் மட்டுமில்ல அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே நமது அரசின் நோக்கமாக இருக்கிறது. அதற்குண்டான செயல்பாடுகள் செயல்படுத்திட்டு இருக்கோம். நன்றி. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா சார்? தேவைப்படும் பொழுது அதை பத்தி பேசிக்கலாம். இப்ப வழக்கு விசாரணை நியாயமாக நடைபெற்று இருக்குதுன்னு தான் நம்புறோம். இதுக்குண்டான விரிவான அறிக்கை வரட்டுங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர், மதிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். கடந்த முறை அதே போலதான் ஒரு நடிகை குறித்து பேசி தமிழ்நாடு முழுக்க கண்டனம் எழுப்பப்பட்டது. இப்பொழுது அவர் சட்டமன்றத்தில் பேசியதை வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறித்தும்
குடும்பம் குறித்து அவர் பேசியிருப்பது ஒரு அநாகரிகமானது, அறிவுறுத்தத்தக்கது. அது மட்டுமல்ல, பெரும்பாலும் வந்து சனாதனவாதிகள் வந்து பெண்களை என்ன மாதிரியான முறையில் நடத்துவார்கள் என்பதற்கு ஒற்றை உதாரணம் வந்து மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரனுடைய பேச்சு. அவர் வந்து இந்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். எல்லா பெண் இயக்கங்களா இருக்கட்டும் அல்லது மற்ற இயக்கங்களா இருக்கட்டும் இதை வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஒரு சனாதன புத்தியிலிருந்து அவர் பேசுகிறார் என்பதுதான் என்னுடைய செயல்பாடு.